probably have the same one. Let's see, that's the children's lesson. Is it okay if I change it up a little bit? All right. Well, thank you all for the wonderful welcome and the spirit that is here. Now, in the Salvation Army, we already sang it tonight. We believe in boundless salvation, right? We don't believe in salvation that's just for a few people. We believe in salvation that flows for all people. It flows for Canadians like Major Paul. And for people from New Zealand even for Americans like me. Salvation for all people. However, we live in a world where we only want to talk to or be with a few people. Part of the Apostle Paul's definition of love from 1 Corinthians 13 tells us love does not seek its own benefit. பவுல் தன்னுடைய நிருபங்களை சொல்லுகிறார், அற்புதம் தனிப்பட்ட நபருக்கானதல்ல, அது தனிப்பட்ட உரிமைகளுக்கானதல்ல என்று சொல்லுகிறார். A way to think about this is that love longs to hear from others. இங்கே நான் சொல்ல விரும்புகிறது, அன்பு என்பது எல்லாருக்குமானது, அது எல்லாருக்கும் உரியது. Love wants to be with other people. அன்பு என்பது அது எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும், எல்லாருக்கும் அது உரிமையானது இருக்கிறது. Love listens to the ideas and opinions that other people hold. அன்பு என்பது அடுத்தவர்களுடைய வாதத்தையும் அடுத்தவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறது, அடுத்தவர்களுக்கு மதிப்பளிக்கிறதா இருக்கிறது. Love is not constantly looking in a mirror. அன்பு என்பது ஒரு கண்ணாடியில் பார்ப்பதை போன்று பிரதிபலிப்பை உருவாக்குகிறது. Love means salvation for all people. அன்பு என்பது எல்லாருக்கும் உரியதாக இருக்கிறது. My husband and I once had a problem with a little goldfinch, a little bird. என்னுடைய கணவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. This little bird would perch on our car for hours and look at itself in the mirror. அந்த ஒரு சின்ன பறவை, எங்களுடைய வாகனத்தில் ஒரு சின்ன பறவை இருந்தது. அந்த பறவை எங்களுடைய வாகனத்திலிருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டது. At first, we were tempted to think this was awfully cute. நாங்கள் அதை பார்த்து மிகுந்த சந்தோஷமடைந்தோம். அது எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதா இருந்தது. But you can imagine what our vehicle looked like after a very long time with a bird sitting on it. நீங்கள் சற்றே சிந்திக்கலாம், ஒரு பறவை எங்களுடைய வாகனத்தில் இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும். There was more than one morning that we ended up late to where we were going because we had to get out the hose and a brush and wash our car. அது எங்களுடைய வாகனத்தை மொத்தம் அசிங்கம் செய்துவிடும். ஒருவேளை நாம் எங்கேயாவது பிரயாணம் செய்ய வேண்டியது இருந்தால் எங்களுடைய வாகனத்தை நாம் சுத்தப்படுத்த வேண்டியதாக இருந்தது. This is a common thing with certain species of birds. இது பறவைகளை குறித்து see their reflections as potential mates. இந்த பறவைகள் இப்படிப்பட்டதான சில காரியங்களை மனிதனுக்கு அது ஏற்படுத்துவதாக இருக்கிறது. And because these birds always do what they think it's going to do, அந்த பறவைகளுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரியும், ஆனாலும் அதை குறித்து அவர்கள் கவலைப்படுவதில்லை. They begin to prefer these reflections over other birds. They begin to prefer their reflections over their living other birds. அது அடுத்த பறவை குறித்ததான பிரதிபலிப்பை அது ஒருபோதும் கவனிப்பது கிடையாது. This not only creates a big mess, as my husband and I found out. அது இந்த பறவையினுடைய வாகனத்தை அசிங்கப்படுத்துவது நிமித்தமாக அதை சுத்தப்படுத்துவது நிமித்தம் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையிலே சில நேரங்களில் மனக்கசப்புகள் வருவது. But
more importantly, these birds fail to reproduce. அந்த அந்த பறவையை நாங்கள் அப்புறப்படுத்துவது முக்கியமான காரியமாக இருந்தது. We can sometimes be a lot like that little bird. நாங்கள் அந்த பறவை சங்கத்தில் வெளியே விட்டு விடுவோம். அது எங்களுக்கு ஒரு கில்டி ஃபீலிங், வருத்தத்தை அளிப்பதாக இருந்தது. We fall for the comfort of predictability and never having to deal with differences of opinion or style or direction. நாங்கள் பல நேரங்களிலே எதிர்மறையான எண்ணங்களை உடையவர்களாக இருந்தோம், எதிர்மறையான காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தோம். அது மனக்லேசங்களை இருந்து கொள்வதாக இருந்தது. Unfortunately, this alone often creates a big mess. எதிர்பாராத விதமாக சில நேரங்களில் பெரிய மனக்கசப்புகளை அது உருவாக்கி விடுகிறது. Because there's no one to tell us when we're wrong. காரணம் எங்களுக்கு அது ஒரு தவறு என்று யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை. And without coming up against differences and new ways of thinking, we can get hopelessly stuck in old, unhealthy patterns. அது அதற்கு பிறகாக எங்களுக்குள்ளாக ஒரு ஆரோக்கியமான எண்ணங்களை உருவாக்குவதற்கும் அதை குறித்து ஆலோசிப்பதற்கான தருணங்களை ஏற்படுத்துகிறது. Most problematic of all is it becomes impossible for us to be effective ambassadors for God's kingdom. We fool ourselves into thinking that we are doing the right thing because what we are doing is comfortable. நாம் விதமாக சிந்திக்கிறோம், நாம் செய்கிறது சரியான காரியமா அல்லது அது மற்றவர்களுக்கு அது ஒரு இலகுவான காரியமா இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். As a result, we are depriving ourselves of the opportunity to grow and interact with those who are different from us. நாம் இதை குறித்து சிந்திக்கிற வேளையிலே அது பல இளைஞர்களை ஏற்படுத்தாதவர்கள் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. To put it simply, love invites other people. நான் இலகுவாக இதை சொல்ல விரும்புகிறேன். அன்பு என்பது அடுத்தவர்களை வரவேற்பதாக காணப்படுகிறது. By its very nature, love is expansive. ஆனால் இயற்கையாகவே அன்பு என்பது அது விலை மதிப்புள்ளதாக இருக்கிறது. But invitations take effort. இதனுடைய அறிமுகம் அது அதிகமாக இருக்கிறது. You see, sometimes we confuse an opening with an invitation. நாம் சில நேரங்களிலே அடுத்தவர்களை வரவேற்பதிலே நாம் குழப்பமுடையவர்களாய் காணப்படுகிறோம். Like when you're on the bus, நாம் ஒரு பேருந்தில் இருக்கிறோம் என்றால், or in an airplane. Major Paul and I take airplanes quite often. இந்த வேளைகளிலே விமானத்தை பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And beside us there's a seat that's open. அந்த ஜன்னலோர இருக்கை என்பது காலியாக இருக்கிறது. That's an opening. அது அங்கே இருக்கிறது. அது யார் வேண்டுமானாலும் அங்கே இருந்து கொள்ளலாம். But we really don't want anyone to sit there. ஆனால் நமக்கு அங்கே யாரும் இருப்பது நமக்கு பிடிக்காது. Often in the church, we falsely assume that an open seat means an open invitation. அதே போல ஆலயத்திலே அநேக இருக்கைகள் காலியாக இருக்கிறது. நாம் அநேகரை வரவேற்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். That because we have a program or service time, that everyone is invited. காரணம் நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நமக்கான ஒரு ஆராதனை நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திற்கு நாம் எல்லாரையும் வரவேற்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். But that is not the way invitations work. ஆனால் அந்த வரவேற்பு என்பது எப்படி வேலை செய்யும் என்பது நமக்கு தெரியாது. Invitations mean that there is a relationship, preparation, and accommodation. வரவேற்பு என்று சொல்லப்படுவது ஆயத்தப்படுத்துவது, அவர்களை அரவணைப்பது, அவர்களை குறித்து கருதல் கொள்வது. Jesus told a parable about a great banquet. இயேசு கிறிஸ்து இதற்கு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். A man prepared a banquet and invited many guests. A man prepared a banquet and invited many guests. ஒரு மனிதர் தன்னுடைய விருந்துக்கு அநேகரை வரவழைத்திருந்தால் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்திருந்தார். We assume these were people the man knew, his friends and family. நாம் நினைக்கலாம் ஒருவேளை அது அவருடைய குடும்பத்தினர்களாக இருப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம். அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். Receiving an invitation almost always means that we know the person from whom the invitation came. நமக்கு நல்லாக தெரியும் ஒருவர் ஒரு விருந்துக்கு அழைக்கிறார் என்றால் அவருடைய குடும்பத்தினர்களின் நண்பர்களையும் அவன் எதிர்ச்சியாக அழைப்பது வழக்கமாக இருக்கிறது. This is part of what makes the story so sad. When the friends of the man make excuses instead of coming to celebrate with their friend.
ஆனால் இந்த நடைமுறையை நாம் பார்க்கிறதான வேளையில அங்கே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்துக்காக அவர்கள் வர மறுத்தார்கள். அங்கே And the host said, well, then go out to the highways and the hedges and bring in complete strangers you find there until my house is completely full. ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் தெருவிலே இருக்கிற எல்லாரையும் மறந்து தெருவிலே நடமாடுகிற அங்கே தெருவிலே காணப்படுகிற பாவிகளையும் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். இந்த விருந்து அப்படிப்பட்ட ஒரு குறியீடு. There is nothing more tragic than throwing a party that no one wants to come to. இங்கே யாரும் வருவதற்கு தடை இல்லை என்று சொல்லி தேவன் சொன்னார். To issue an invitation means first and foremost a deep desire for relationship and connection. ஒருவருக்கு ஒரு இன்விடேஷன் கொடுப்பது என்பது அவர்களை அழைப்பதற்கான இதயத்தின் ஆழத்தில் உள்ள ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவரோடு நாம் அந்த உறவை தொடர்ந்ததில் உள்ள விருப்பமாக இருக்கிறது. The parable of the banquet also illustrates the preparation that goes into sending out an invitation. அதற்கான ஆயத்தம், ஒரு இன்விடேஷனை கொடுப்பதற்கான ஆயத்த பணிகளுடைய வேலையும் அதிகமாக இருக்கிறது. நாம் அதை குறித்து ஆலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. In the ancient world, it was customary to send out 2 invitations. உலகத்திலே ஒரு உருவாக்கப்பட்ட இன்விடேஷனை 2 பேருக்காக அளித்தார்கள். The first was to announce that a banquet was happening and to determine who would be coming. The first was to announce that a banquet was happening and to determine who would be coming. முதலாவது ஒன்று இங்கே வருகிறவரை குறித்ததான அல்லது ஒருவர் வருகிறார் அவருக்கான அழைப்பானது கொடுக்கப்பட்டது. ஒருவர் வருகிறார் என்று சொல்லி அவருக்கான அழைப்பாக கொடுக்கப்பட்டது. The second was to announce that everything was prepared and it was time to come enjoy together. இது இரண்டாவது அழைப்பு என்று சொல்லப்படுவது எல்லோரும் ஆயத்தப்படுங்கள், நாம் ஒரு விருந்திலே கலந்து கொண்டு சந்தோஷப்பட போகிறோம் என்கிறதான அழைப்பாக இருந்தது. In Matthew, Jesus says, tell those who have been invited, behold, I have prepared my dinner. My oxen and my fattened calf are all butchered and everything is ready. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவன் விதமாய் சொல்லுகிறார், போங்கள் நீங்கள் எல்லாரையும் போய் நின்று கல்யாண விருந்துக்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று வேதத்திலே தேவன் சொல்லுகிறார். Invitations indicate plans and preparations. இங்கே அழைப்பு என்று சொல்லப்படுவது அது எதை குறிக்கிறது என்றால் உங்களுக்கான திட்டங்களையும் அதற்கான ஆயத்தங்களையும் அதை சொல்லுகிறது. If you show up for a birthday party, you're going to expect cake. நீங்கள் ஏதாவது ஒரு பிறந்தநாள் வைபவத்துக்கு சென்றிருந்தால் அங்கே உங்களுக்கு கேக் கிடைக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். When the man's friends failed to honor their commitment to the banquet, the man expanded his guest list to accommodate the poor, those with disabilities, those who are blind, and those who are limping. அங்கே முதலாவது நாம் பார்த்த காரியத்திலே ஒரு மனிதன் விருந்துக்கு அழைத்தார். அங்கே யாரெல்லாம் அநேகர் அழைக்கப்பட்டவர்கள் விருந்துக்கு வரவில்லை, அதன் காரணமாக அவர் கோபமுற்று அங்கே ரோடிலே அங்கே வெளிப்புறத்திலே திருந்து கொண்டிருந்த எல்லாவரையும் விருந்துக்கு அழைத்த வேற ஆட்களுக்கு அவர் கட்டளையிட்டார். Well, the tragic thing about this banquet is the man was abandoned by his friends. The surprising and uplifting thing is in the face of adversity, he made the determination to accommodate even more people. அந்த மனிதன் அங்கே ஒரு ஏமாற்றம் அடைந்தவராய் காணப்பட்டான். அவன் விருந்துக்கு அநேகரை அழைத்திருந்தார், அவர்கள் எல்லாம் வரவறுத்தார்கள். அவர் அவர்களுக்காக அநேக அறைகளையும் அவர்களுக்கான உணவு பதார்த்தங்களையும் அவர்களுக்கான ஆடைகளையும் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்து காத்திருந்தார். ஆனால் அவர்கள் எல்லோரும் அவரை ஏமாற்றமடை செய்துவிட்டார்கள், தாங்கள் வரமறுத்தார்கள். அதன் காரணமாக அவர் ஏமாற்றம் அடைந்தவராய் அங்கே காணப்பட்டார். Invitations are when we expand and open up our space to welcome someone else. அழைப்பு என்று சொல்லப்படுவது நாம் ஒரு மனிதனுக்கான ஒருவரை நாம் அன்போடு நம்முடைய வாசலை திறந்து உள்ளே அழைத்துக் கொள்வது அவரை அரவணைப்பது போன்றதான காரியங்கள். We put up decorations. இங்கே நாம் சில டெக்கரேஷன்ஸ் வைத்திருக்கிறோம். We clean. நாம் இதை சுத்தமாக வைத்தோம். We prepare a special meal. நாம் இதற்காக உணவு சிறந்த தனிப்பட்ட உணவுகளை ஆயத்தப்படுத்துகிறோம். We put extra toilet paper in the bathroom. நம்மளுடைய கழிப்பறையிலே நம்முடைய அந்த சுத்தப்படுத்துகிறதான அந்த டிஷ்யூவை வைத்திருக்கிறோம்.
In a real way, we attempt to make our space an inviting and comfortable space for someone else. உண்மையான காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது அழைப்பு கொடுக்கிறதாக நாம் வருகிறவருக்காக நம்முடைய காரியங்களை நாம் திட்டமிட்டு ஆயத்தப்படுத்துவதாக இருக்கிறது. Love does not seek its own because love is too busy seeking others, inviting them, preparing for them, accommodating them. அன்பு என்று சொல்லப்படுவது தன்னுடைய காரியங்களை சுய காரியங்களை நாடாது அடுத்தவங்களுக்கான காரியங்களை குறித்து சிந்திக்கிறது, அவர்களை வரவேற்கிறது, அவர்களுக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறது, அவர்களுக்கு உணவு கொடுக்கிறது, அவர்களை ஆதரிக்கிறது. In other words, love is too busy loving others to focus on oneself. இங்கே அன்பு என்று சொல்லப்படுவது அது மிகவும் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறது, அடுத்தவர்களை அது சிநேகிப்பதிலே, அடுத்தவர்களுக்கு அன்பு செலுத்துவதிலே. Selfishness is the opposite of love. இங்கே சுய இச்சை என்று சொல்லப்படுவது, அது செல்ஃபிஷ்னஸ் என்று சொல்லப்படுவது அது அன்புக்கு எதிரானதாய் காணப்படுகிறது. Love is the radical realization that the reason God invented tables. Love is the radical realization that the reason God invented tables and banquets and parties and even churches. அன்பு என்று சொல்லப்படுவது அது உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவருடைய விருந்துக்கும் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் அது அப்படிப்பட்டமான விருந்து காரியங்களுக்கும் ஆலயத்திலே அழைப்பதாக இருக்கிறது. Was for us to enjoy fellowship with one another. ஒருவருக்கு ஒருவர் அது புரிந்து கொள்வதும் அவர்களோடு சந்தோஷமாக இருப்பதும் இப்படிப்பட்டதான விழாக்களிலே கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் உபசரிப்பதும் அது முக்கியமானதாக காணப்படுகிறது. Was for us to declare boundless salvation. நாம் இந்த இடத்துல நாம் அநேகருக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம் அளவில்லாத அன்பு, அளவில்லாத மீட்பு இங்கே காத்து கொண்டிருக்கிறது. Oftentimes we begin church services by welcoming each other. Oftentimes we begin church services by welcoming each other. நம்முடைய ஆலய ஆராதனையிலே அடுத்தவர்களை வரவேற்பதை நாம் முக்கியப்படுத்துவதை காணப்பட வேண்டும். ஆலய ஆராதனை. Today, as we sing our last song, I'd like us to do that again, to welcome one another. நாம் இந்த இடத்துல ஒரு பாடலை பாடணும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தவர்களை வரவேற்பதிலே, அடுத்தவர்களை ஆதரிப்பதிலே அந்த பாடலுக்கு நமக்கு பாடல் சொல்லப்படுகிறது. To get up and tell someone how happy you are that they are here. To get up and tell someone how happy you are that they are here. Okay. நாம் இங்கே ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துவதிலே, அந்த ஒருவருக்கு சந்தோஷமான காரியங்களை கொடுப்பதிலே நாம் சந்தோஷமானவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவே ஆராதனையாக இருக்கிறது. And what a privilege it was to worship together today. சந்தோஷமான காரியம் அல்லது மகிழ்ச்சியான காரியம் என்று சொல்வது எல்லோரும் ஒருவரைப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்பது. And now we're going to turn it over to the last song. கடைசியாக பாடுற பாடல். ஆயிரம் பதினாயிரம் பத்தமிழம் தாரோ அபிவோய் கரப்புல் உதயமுனியாவே தேவனுக்காகவே ஒரு நாளும் உதயமுனியாவே தேவனுக்காகவே அவர்களே அவர் சேர்ந்தே அவர் கரப்புடனே இரகுடலான் கூடுவா அவர் சேர்ந்தே அவர் கரப்புடனே இரகுடலான்